என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்டில் ஆல்டர்னேட்டிவ் சைன் ஃபார் ஆர் அண்ட் எச். நம்ம பார்த்தீங்கன்னா அப்போர்ட் எச் டவுன்வர்ட் எச், அப்போர்ட் ஆர் டவுன்வர்ட் ஆர், அது மாதிரி வந்து ரெண்டு பார்த்தோம். இந்த ஆர் எந்த இடத்துல வரணும், அப்போர்ட் ஆர் எங்கே வரும், டவுன்வர்ட் ஆர் எங்கே வரும், அதே மாதிரி அப்போர்ட் எச் எங்கே வரும், டவுன்வர்ட் எச் எங்கே வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஆர்க்கு பார்த்தீங்கன்னா 3 ரூல்ஸ் தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் ப்ரிசைடிங் சவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து அதை தொடர்ந்து ஆர் அப்படின்ற ஒரு சவுண்டு வருது, ஆர்ன்ற லெட்டர் ஸ்ட்ரோக் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்வர்ட் ஆர் தான் யூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் ஆர். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓர், OAR. இப்போ ஓர் ஆருக்கு முன்னாடி என்ன வவ்வல் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓ. அப்போது வவ்வல் வந்து பிஃபோராக வந்திருக்கு, வவ்வல் சவுண்ட் வந்து பிஃபோராக வந்திருக்கு. அதை ஃபாலோ பண்ணி ஆர் சவுண்ட் வந்ததுனால நம்ம என்ன ஆர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் ஆர். இப்போ எப்படி இதை போடணும்னா ஓக்கு வந்து சவுண்டு டேஷு ஆர், ஆருக்கு முன்னாடி சவுண்ட் வந்ததுனால என்ன ஆர் யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் ஆர். இப்போ அனதர் வேர்டு என்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் அரப். இதில் பார்த்தீங்கன்னா ஆருக்கு முன்னாடி ஆன்ற ஒரு சவுண்ட் வந்திருக்கு. அப்போது அரப் ஆ ரா இப். ஸோ ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து அதை தொடர்ந்து ஆர் வந்ததுன்னா நீங்கள் டவுன்வர்ட் ஆர் யூஸ் பண்ணணும். அடுத்து ஆர் வந்து அதை தொடர்ந்து சவுண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேர்டு, இப்போ எக்ஸாம்பிள் வேர்ட் பாருங்கள் ரே, RAY. அப்போ ஆருக்கு ஆஃப்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ற ஒரு சவுண்ட் வருது. ஸோ நம்ம இங்கே அப்போர்ட் ஆர் பண்ணி ஏ சவுண்டு. இப்போது ரெண்டு வேர்டை வச்சு உங்களை கம்பேர் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். பாரி பார். இப்போ பாரியில் ஆருக்கு அப்புறம் ஈன்ற ஒரு சவுண்ட் வருது. ஸோ நம்ம ஆருக்கு அப்புறம் சவுண்ட் வருதுன்னா நம்ம அப்போர்ட் ஆர் பாரி. பேர் முடிஞ்சிருச்சு, அப்படியே முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் டவுன்வர்ட் ஆர். ஃபஸ்ட்டு ரூல்ஸு ப்ரிசைடிங் சவுண்ட் வந்து அது தொடர்ந்து ஆர் வந்தால் டவுன்வர்ட் ஆர் தொடர்ந்து சவுண்ட் வந்ததுன்னா அப்போர்ட் ஆர். எப்போவுமே பார்த்தீங்கன்னா எம்முக்கு பிஃபோரில் ஆர் வருதுன்னா நம்ம ஸ்ட்ரோக்குரிய கன்வீனியன்ஸ்க்காக எப்போவுமே டவுன்வர்ட் ஆர் தான். எக்ஸாம்பிள் வேர்ட் பாருங்கள் ரோம். எம்முக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு, ஆர் வந்திருக்கு. ஸோ ரோ இம் எப்போவுமே எம்முக்கு முன்னாடி வந்ததுன்னா